இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரொம்ப அருமையான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி நாட்களில் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல நீ எங்க பார்த்தாலும், ரோட்ல பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் ஜீசஸ் லவ் யூ, இல்லையா? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே நாம் கர்த்தரை எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் 12ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 12 verse 28 to 31. 28 முதல்ல நான் படிக்கிறோம், அதுக்கப்புறம் சகோதரிங்க படிப்பாங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் 28 30 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, வேத பாரங்களில் ஒருவர் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொல்லான் என்று அறிந்து அவரிடத்துல வந்து, கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலே பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேல் கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, மறுபடியும் இந்த நாளிலே அப்பா, இந்த ஆராதனை வேளையிலே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் கொடுத்திரே கர்த்தாவே. அதற்காக நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசுவீரா. நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆகவே மோசேக்கு கர்த்தர் 40 நாட்கள் அந்த மலை மேல் இருக்கும் பொழுது 10 கட்டளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆமென். பாருங்க, 10 கட்டளை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். இந்த 10 கட்டளைகள் தான் யூதர்கள் அதன்படி நடந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முகமுகமாய் கர்த்தர் மோசேயிடத்துல கொடுத்த கட்டளை. இப்போ அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த 10 கட்டளைகளிலே எது முக்கியமான கட்டளை? ஆமென். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, 10 கமாண்ட்மெண்ட்ஸ், இதுல எது முக்கியமான கட்டளை கொஞ்சம் சொல்லு ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயன்னு சொன்னா, அப்ப களவு செய்யாதிருப்பாங்க, அது கரெக்டா? அது இல்லையான்னு கேட்கும். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியர் செய்யும் பொழுது பரிசேயர் சதுசேயரும் அவரை எப்படியாவது குற்றப்படுத்தி அவரை சிறையில் அடிக்கவும் கொலை செய்யவும் முயற்சி செய்து கொண்டிருந்தார். காரணம், நாட்கள் பெருக 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 தேவனுடைய நாமம் அந்த பூமியில வளர வளர அற்புத அடையாளங்களை பார்க்க பார்க்க இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் இயேசு இடத்துல வந்துட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கமே வந்து நிற்குது. இப்ப பரிசேயர் சதுசேயர் வேத பாரர்கள் எல்லாம் பார்க்கணும், என்னடா இது இவ்வளவு நாள் நம்ம கிட்ட அதிகமா கூட்டம் இருந்தது, இப்ப இந்த வயது நாளுக்கு இப்பதான் 30 வயது, ஏதோ அற்புதம் செய்றாரு, அடையாளம் செய்றாரு, எல்லா கூட்டங்களும் அவர் பக்கமே போகுது. பார்க்க போனா கடைசி உலகமே அவர் பக்கம் போயிடும். அதனால இவரை எப்படியாவது குற்றப்படுத்தி இவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டார்கள். ஆமென். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. அதாவது விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு பெண். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவளை துரத்தி கொண்டு வந்தார்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க எப்படி ஆண்டவரை எப்படி சோதிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவரை சோதிக்கிறாங்க பாருங்க. எப்படியாவது அவரை குற்றப்படுத்தணும். ஏன்னா உலகமே அவர் பின்னாடி போய் இருக்குது. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உலகமே அவர் பின்னாடி போய் கொண்டு இருக்கிறது. இவரை எப்படியாவது நாம கொலை செய்ய வேண்டும், இனி வளரக்கூடாது. அதனால பலவிதமான குற்றங்களை இவர் மேல் சுமப்பதற்காக திட்டம் தீட்டி இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் அடிக்கடி கர்த்தராகிய இயேசு இடத்துல வந்து சில கேள்விகளை கேட்டார். அதே மாதிரி தான் ஆண்டவரே இந்த 10 கட்டளைகளிலே முக்கியமான கட்டளை எது சொல்ல முடியும்?
இப்போ 10ல் 8 2 முக்கியமான சொன்னோம். அப்ப 8 அது முக்கியமானது அல்ல. நீ கேட்குவீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்குவீங்களா கேட்க மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. அதே போலதான் விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு பெண், அவரை துரத்திட்டு வராங்க. அவன் என்ன பண்ணான்? நேரம் ஆண்டவரிடத்துல வந்து நிற்கிறான். ஆண்டவர் ஏதோ கீழே இருந்து ஏதோ ஒரு கை வரலால ஏதோ அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். நீங்க சொல்றது கேட்க, நீங்க கேட்கறது தான் எனக்கு ஆமென் சொன்னீங்கன்னா நீங்க கேட்கறீங்கன்னு எனக்கு அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அந்த பெண்ணு ஒடியாந்தோன்னா ஆண்டவர் கீழே உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஏதோ ஒன்று ஆண்டவரத்துல கேட்கணும். ஏன்னா அந்த நாட்களில விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் கல்லால் எரிந்து சாகடிக்க வேண்டும் அப்படின்னா எம்ஜி ரோட்ல ஒரு பொண்ணு கூட இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் கட்டளை. மோசே கர்த்தர் கொடுத்த கட்டளை, யார் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு இருக்கிறாளோ அவள் கொலை செய்ய வேண்டும். ஆண்டவரே, விபச்சாரத்தில் ஒரு பெண்ணு பிடிக்கப்பட்டா, அப்போ அவ போறதுல இருந்து வரத்துல இருந்து அவங்க அங்கதான் இருந்திருப்பானுங்க, வீட்டுக்கிட்ட இருந்திருப்பானுங்களா இல்லையா? அவ எந்த லேடி எத்தனை மணிக்கு போனாலும் தெரியாது வீட்டுக்கு. ஆமென். ஆனா காலையில தேவடத்துல வரா, வெளியே வந்தோடனே இவங்க தொத்தின்னு வராங்க. ஏன்னா மோசே சொன்னார் இல்லையா, கல்லால் இருந்து சாகடிக்க வேண்டும். ஆனா சில பேர் கல்ல கூட வச்சுன்னு இருப்பான். ஆமென். அப்போ தொத்தினே வரும்போது ஆண்டவத்துல வந்து அந்த பெண்ணை நிக்கிறான். இப்படி பாக்குறா பெண்ணை, ஜனங்களை பாக்குறான். அப்ப அந்த ஜனங்க சொல்றாங்க, ஆண்டவரே, மோசேனுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட பெண் யாராவது இருந்தா அவளை கல் இருந்து சாகடிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு அடிங்கன்னு சொன்னாரா? முதல்ல உங்களுக்கு யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல்ல கல் எடுத்து அவனை அடிக்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுத்தாங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நாள் யோசித்தா, யார எல்லாமே பாவம் பண்ணி, ஏன் சில பேர் இதுகிட்டே நான் போயிருக்கிறேன், எப்படி வராங்க பாரு இல்லையா? முதல்ல உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல்ல கல்லடி அவனை சாகடிங்க. அப்ப எல்லாம் போயிட்டாங்க. அதே போலதான் இந்த 10 கட்டளை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவர் எப்படியாவது திசை திருப்பணும், எப்படியாவது இவர் மேல குற்றப்படுத்தணும். ஆமென். ஏன்னா ஒரு மெசையான்றாரு, தேவன்ன்றாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்றாரு. ஆமென். என்ன சொல்றாரு? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்ற அந்த ஜனங்களை பார்த்து, இப்போ 10 கட்டளை என்ன சொல்ல போறாரோ, எது மாத்திரம் இம்பார்ட்டன்ட் சொல்ல போறாரோ, அப்ப மீதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத ஆயிடுமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் வசனத்தை பேசுறார். வாசிக்குமா 28வது வசனம். வேத பாரகரில் ஒருவர் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது என்று கேட்டார். அது கேட்கிறாங்க, பிடிக்கலாம் இவர இல்லையா? இன்னைக்கு மாட்டினாரா? கரெக்டா மாட்டினார். இந்த 10 கட்டளையில இவர் எதை சொல்றாரு பார்க்கலாம். அப்ப மீதி இல்லையா இவரு, அப்ப அது கரெக்ட் இல்லையா? அப்ப தேவன் கொடுத்தது கரெக்ட் இல்லையா? அப்ப இது 2 தான் கரெக்டா அப்படின்னு இவரு கேட்டு குற்றப்படுத்தலாம் அப்படின்னு எண்ணத்தோடு வந்து கேட்கும் பொழுதுதான் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக கற்பனையிலே பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேட், தம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தவிர கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கர்த்தரை. 1, நீ தேவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாத்தோடும் முழு சரீரத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய கட்டளை. எத்தனை மணிக்கு ஆராதனை நம்மளது? அப்ப தேவனுடைய கட்டளை நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா? நான் எங்க போனாலும் சபைக்கு தான் வருவேன். ஏன்னா இது என் வீடு, கர்த்தரன் கொடுத்த வீடு. இந்த வீட்டில தான் நம்ம போதிக்கிறதுக்கு வந்து இருக்கிறோம். ஆமென். பிரதான கட்டளை ஆராதனை செய்யணும் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு. தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால்,
உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மற்றவர்களை நீ நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று தான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு குடும்பத்தில் அன்பு இல்லை, கணவன் மனைவியில மத்தியில் அன்பு இல்லை, பிள்ளைகள் தகப்பன் மத்தியில் அன்பு இல்லை. இருக்குதா? மாமியார் மருமகள் மத்தியில் அன்பு இல்லை. ஏன்னா கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போயிடும். நாளுக்கு நாள் முன்னெல்லாம் பாருங்க 10 பேர் ஒரே வீட்டில் இருந்துறாங்க. இப்ப யாருன்னா 10 சகோதரி ஒரே வீட்டில் இருக்கிறாங்களா? அந்த நாட்களில அண்ணன் தம்பிங்கெல்லாம் நாங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், அப்பா அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருந்தாங்க, 4-5 பேர் இருந்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீட்டுக்கு நாங்க போவோம், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு வீட்டுக்கு நாங்க போவோம். இன்னைக்கு யார் வீட்டுனா போக முடியுமா? அன்பு இல்லை. கடைசி நாட்களில் சொல்ற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மத்தேயு மார்க் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போயிடும். கடைசி நாட்களிலே அதனால ஆண்டவர் சொன்னார், அன்பாயிரு, மற்றவர்கள் அன்பாயிரு, மற்றவர்களை நேசி, குடும்பங்களை நேசி, கணவனை நேசி, பிள்ளைகளை நேசி, உற்றார் உறவினரை நேசி. அன்பு அதுதான் முக்கியம். இன்னைக்கு குடும்பத்தின் மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, உற்றார் உறவினர் மத்தியில அன்பு இல்லாத நிமித்தம் தான் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. கரெக்டா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அன்பு இல்ல, தாய் தகப்பனிடத்துல அன்பு இல்ல, கணவன் மனைவி இடத்துல அன்பு இருந்தா டிவோர்ஸ் போவாங்களா? போவாங்களா? ஆமென். அல்லேலூயா. கணவன் மனைவி இடத்துல அன்பு இருந்தா அடிச்சுக்குவாங்களா? நேசிப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்கள் என்ன நடக்கும் தெரியுமா? மார்க் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். மார்க் சாப்டர் 13 verse 12. அன்றியும் சகோதர சகோதரிகளே தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பாருங்க, இது கரெக்டா படிங்க. இத பாருங்க, கடைசி நாட்களில் நிக்கிறோம் நம்ம. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போயிடும். அன்பு இருக்காது, யாருக்கிட்டையும் இருக்காது. ஏன்னா அன்பை பிடிக்கிடுவாங்க. ஆமா, கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ இங்கும் அங்கும் அலைந்து திருந்து இருக்கிறோம். ஆமென். கணவன் மனைவி நல்லா சந்தோஷமா செய்து, சந்தோஷமா இருந்து, சந்தோஷமா சாப்பாடு செய்து, சந்தோஷமா உட்காரும் போது தான் அந்த வீட்டுல பிரச்சனை வந்துடும். கணவன் வெங்காயத்தை வெட்டுவார், மனைவி தக்காளி வெட்டுவாங்க, பிள்ளைங்க கொத்தமல்லி போடும், மாமியார் டேக்ஸை வைக்கும், மாமனார் எத்த பண்ணுவாரு, எல்லாம் ரெடி ஆயிட்டு உட்காரும் போது, சாப்பிடும் போது திக்குன்னு ஒன்று வெளியே வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அன்பு அன்பு ரொம்ப முக்கியம். நேசிக்கணும் இல்லையா? தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா 2 கற்பனை ரொம்ப முக்கியமான ஒரு கற்பனை. முழு உள்ளத்தோட முழு ஆத்மாத்தோடும் என்னை கனப்படுத்து, என்னை ஆராதி நாமத்தை மகிமைப்படுத்து. நீ எப்படி நேசிக்கிறாயோ அதே போல பிறரையும் நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மார்க் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் சகோதரனையும் தன் தகப்பன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கும் விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். நடக்குதா இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் புள்ளிய அப்பன் போட்டுறான், புள்ளிய அப்பனை போட்டுறான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு தணிந்து போக கூடாது. அன்பு இனி வர நாட்கள் அதிகமா இருக்கணும். நீ தேவனுடைய அன்பை நீ நாம பெற்றுக்கொள்கிற இந்த நாட்களிலே அந்த அன்பை நாம் மற்ற இடத்துல நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, எபிசியன்ஸ் சாப்டர் 5 verse 1-2 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபிசியன்ஸ் சாப்டர் 5 verse 1 and 2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நீ நாமும் நம் மத்தியில என்ன இருக்கணும் முக்கியம் தெரியுமா? அன்பு இருக்கணும்.
நேசிக்கிறது இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலத்துலலாம் அக்கா வந்து தங்கச்சி எதிரில் வந்து அக்கா மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிக்கும், அம்மா அந்த மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கும். கொஞ்ச நாள் போனா மூஞ்சி ரெண்டுக்கும் அதே மாதிரி ஆயிட்டுக்கும். இப்படி ஆயிட்டுக்கும், ஒண்ணு இப்படி ஆயிட்டுக்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்டுங்க இல்லையா, ஒரே பாயில படுத்துங்க. அவ என்ன அருமையாக இருப்பார் அன்பு அதுங்களுக்கு. அங்கிருந்து வரும்போது ஒண்ணு என்ன பண்ண தெரியுமா, அங்கிருந்து வரும்போது அதே பார்த்து வரணும். வந்துச்சுன்னா இது பக்கம் திரும்ப பள்ளத்துல விழுந்துடும். அதை பார்த்து வந்துட்டு அந்த ரோட்டுக்கு தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ நாம் அன்பு ரொம்ப முக்கியம். எப்போ மரணம் வரணும் யாருக்கும். ஆமென். அல்லேலூயா. எப்போ சாவு யாருக்கு வரணும், அந்த சகோதர சகோதரி ஐக்கியம் அப்புறமா கிடைக்குமா? செத்து போயிட்டு பிறகு அப்புறம் ஆளுந்து என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும்போது பழகுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க. உயிரோடு இருக்கிற மட்டும் நீங்க அன்பா நேசிங்க சகோதர சகோதரிகளை, உற்றார் உறவினர். ஆமென். செத்து பிறகுதான் வந்து புலமையினர் இருக்கும் சாவு கிட்ட. இதை ஒரு 4 பேர் கேட்டு சிரிச்சு இருக்கும், இன்னும் 2 பேர் உட்காந்து கேட்டு இருக்கோம். இது என்னன்னா உட போதோ வாயில பார்க்கலாம். ஐயோ அக்கா போயிட்டு, ஆமா அன்னைக்கு வந்திருந்தேனே என்னை பார்த்து நீ போயிட்டு, இப்போ பார்த்து என்ன பிரயோஜனம்? தூங்குறவ எழ மாட்டான். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ சகோதர சகோதரி ஐக்கியம் செத்து பிறகு நம்மகிட்ட இருக்குமா? இருக்கிற வரையில் அவங்க இப்போ ஆசீர்வாதமாகிட்ட இருக்கட்டும், ஒரு சகோதர சகோதரி ஏழ்மையாகிட்ட இருக்கட்டும், ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? நீ பொருளெல்லாம் வேண்டாம். இன்னும் வந்து நிறைய சப்ஜெக்ட். இனி நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், எல்லாம் எப்படிமா இருக்கணும்? எல்லாம் அன்பா இருக்கணும் இல்லையா? ஒரு எதிராளி எதிரில் வந்து அவங்களை எப்படி இருக்கணும்? அன்பா வந்து போய் கூட்டின்னு போய் ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு அவங்கள அனுப்பணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஜான் சாப்டர் 13, யோவான் 13ஆம் அதிகாரம் 33 இருந்து 35 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜான் சாப்டர் 13 verse 33 to 35 வாசிங்க. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்ன பேசுகிறார்? யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33 இருந்து 35 உள்ள வசனங்கள் வாசிங்க. பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம், பாருங்க ஆண்டவர் சொல்றார் இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோட இருப்பேன். கர்த்தர் சொல்றார், ஏன்னா அவருடைய டார்கெட் வந்து 3.5 வருஷம். அது யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் 30வது வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். ஆமென். ஆனால் எப்ப மரிக்க போறாருன்னு யாருக்குமே, ஆனா யார் ஒருவருக்கு மாத்திரம் தெரியும், பிதா ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? பிதா ஒருவருக்கு தான் தெரியும். அப்ப இந்த ஊழியம் செய்யறாரு, அப்ப சீஷர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க, ஜனங்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. இந்த அன்பை குறித்து கர்த்தர் பேசுறாரு பாருங்க. ஆமென். ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நாங்கள் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் நான் போறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு? போறதுக்கு முன்னாடி பேசுங்க. போறதுக்கு முன்னாடி என்ன போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறேன். என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்தை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால்
என்னுடைய சீஷர்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். மருமகள் சபைக்கு வருவா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அதெல்லாம் பேச, அதெல்லாம் பண்ண, அந்நிய பாஷை பேசுவா, மாமியாருக்கு சோறு போட மாட்டான் இல்லையா? ஆமே. அவன் நீ போடாத காரணம் என்ன? அவங்க மாமியார நேசிக்கிறது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இன்னும் எல்லாம் வந்து நீ என்ன துணிக்கிறது பெருசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல அன்புதான் ரொம்ப முக்கியம், அன்புதான் முக்கியம். அவங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனமா பாருங்க. அன்பை குறித்து கர்த்தர் பேசுறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13:1 பாருங்க. தப்பா எழுதிட்டேனா? 1வது வசனம் தான் பாருங்க. 13. அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து. பாருங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வந்து அந்நிய பாஷையில பேசுறது, அதை பேசுறது, இதை பேசுறது, பக்கத்துலயே சகோதரி உட்காந்துக்கும், சகோதரி மூஞ்ச பார்க்காது, இந்த பக்கம் பார்க்காது, அங்க பக்கம் பார்க்க, ஆனா அந்நிய பாஷை பேச்சுன்னு இருக்கும். அல்லேலூயா பேசலாம் பக்கத்துல அவங்க சகோதரி உட்காந்துக்கும், அதுக்கிட்ட பேசாதே, கடைசி வரலையும் போயிடும். ஆண்டவர் சொன்னார் அந்நிய பாஷையும் சரி, தீர்க்கதரிசனம் சரி. வாசிங்க அந்த வசனம். அன்பு நீடிய இல்ல 1:13 பாருங்க. 13:8. அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும், ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு உள்ளதாம் நாம் தீர்க்க தரிசனத்துக்கு சொல்லானாலும் குறை உள்ளது. ஒரு காலமும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போ, அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போ. அந்நிய பாஷை தான் ஒழிந்து போடுமா, தீர்க்க தரிசனம் ஒழிந்து போடுமா. அன்பு வந்து ஒரு காலம் அழியாது. ஆமென். போதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 21 24 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, John chapter 14 verse 21 to 24 எல்லாம் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வசனமே உங்களுக்கு டீச் பண்ணும், இந்த வசனமே உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டா இருக்கும், போதிக்கும். John chapter 14 verse 21 to 24. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனோ, அவளை கைக்கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். பாருங்க, தேவனுடைய சத்தத்தை யார் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனிடத்தில் எப்படி இருப்பானா? அன்பா இருப்பான். தேவனிடத்துல பிள்ளைகளிடத்துல எப்படி இருப்பானா? அன்பா இருப்பான். அடுத்து அப்படியே வாசிங்க. என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், என் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறான், நான் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்ன வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் இல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே, நீ உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? அவன் உலகத்துல நான் என்பதை நான் வெளிப்படுத்தாமல் இந்த உலகத்துல நான் எதற்காக வந்தேன் என்பதை நீ வெளிப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆனா அருமையான ஒரு வசனம் பாருங்க. அந்த வசனம் வாசிங்க மறுபடியும். நீ உலகத்திற்காக காரியத்தை குறித்து பேசாம எங்களுக்காக காரியத்தை குறித்து நீ பேச வந்திருக்கிறீர், அதற்கு என்ன காரணம்? புரியுச்சா? இந்த உலகத்துல வந்து உலகத்தை பத்தியே பேசியிருந்தாரா? வீடு பத்தியே பேசியிருந்தாரா? கார் பத்தியே பேசியிருந்தாரா? பணத்தை பத்தியே பேசியிருந்தாரா? டாலர் பத்தியே பேசியிருந்தாரா? யாரை பத்தி பேச வந்தாரு? நம்மளை பத்தி பேச. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அதான் கையா, நம்மளை பத்தி பேச, நம்மளை வாழ வைக்க, நம்மளை வழி நடத்த. ஆண்டவரே, என்ன அருமையான ஒரு வசனத்தை பாருங்க. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ உலகத்துக்கும் உம்மை வெளிப்படுத்தாமல், அப்படிதான் இருக்குது. வாசிங்க. ஸ்காரியோத் இல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே, நீ உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல், உலகத்துல நான் யார் என்பதை நீ வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? எங்களை குறித்து நீர் வெளிப்படுத்த போகிற
காரணம் என்ன? எங்களை குறித்து பேசுவதற்கு என்ன காரணம்? புரிச்சா? ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அர்த்தம் வரல, இப்ப எனக்கு வந்துச்சு. நீ உலகத்தை பத்தி பேசாம எங்களை குறித்து பேசுவதற்கு என்ன காரணம்? அடுத்த வசனத்தை பேசுறார் பாருங்க. 37. அவனுக்கு பிரதியுத்தரமாக இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நான் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஆமென். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிச்சா? 24 முடிச்சீங்களா? நாங்கள் அவனிடத்துல வந்து இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, வாசிங்க 23 24 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். பாருங்க, யார் தேவன் அதிகமா நேசிக்கிறார்களோ ஆமென், அவன் தேவனுடைய வசனத்துக்குள்ளே அவன் இருப்பான். அடுத்தது அப்படியே வாசிங்க. அவன் என் பிதாவில் என் பிதா அன்பாயிருப்பார், இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எப்படி நேசிக்கணும்னா, நம் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்போ மற்றவர்கள் நாம் நேசிப்போம். ஆமென். ஏன்னா வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது வார்த்தை தான் தேவன். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த தேவன் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள யார் இருக்கிறாரு? கர்த்தர். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்கும்? தேவனுடைய அன்பு இருக்கும். அந்த தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறபடினால் மற்றவர்கள் மேல் நாம் அதிகமாய் நேசிப்போம். ஒருவன் வார்த்தையில நிலைத்திருந்தால் அவன் தேவனுக்குள் அன்பா இருப்பான். அப்ப நம்ம மற்றவங்களை நேசிக்கல, மற்றவங்களை உபசரிக்கல, அன்பா நேசிக்கலன்னா அது என்ன காரணம் தெரியுமா? நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 யோவான் 1 John chapter 2 verse 4 and 5, தமிழ்ல பேஜ் நம்பர் 326. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5:4-5, பேஜ் நம்பர் 326. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில். இப்ப வசனத்தை பத்தி தான் நம்ம பேசணும், வார்த்தை பத்தி பேசணும் இல்லையா? 1 John chapter 2 verse 4 and 5. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன், அவன் கற்பனைகளை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லை. அடுத்த வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் இடத்துல தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் அதிலே அறிந்து. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்ம நேசிக்கும் போது அவர் தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப நம்ம ஒருத்தர் நேசிக்காம போயிட்டா நம்ம இடத்துல யார் இல்ல? யார் இல்ல? நீ காலையில இருந்து ராத்திரி மட்டும் சர்ச்சில் உட்காந்து வீட்டுக்கு போனா கூட யார் இல்ல நம்ம இடத்துல? தேவன் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நேசிக்கிறீங்களா இல்லையா? சபையில நேசிக்க கத்துங்க. முதல்ல விட்டோன்னு ஓடிடாதீங்க யாரும் வெளியே. நாங்க கடைசியா முடிக்கும் போது அங்க பின்னாடி போய் யாரும் நின்றுடாதீங்க. முடிச்சுட்டு போறதுக்குள்ள என்ன பண்ண? கைகள்லாம் குளிக்கு. ஆமென். அன்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா போங்க. ஆமென். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எதிரி சபையில் இருக்கலாம், அதுக்காக வருத்தத்துடன் ஓடிடாதீங்க யாரும். அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? முதல்ல சபைக்கு நம்மளுக்கு தான் இது செய்திய, எங்களுக்கு தான் செய்திய, நம்மளுக்கு தான் செய்திய. இன்னைக்கு ஒரு சகோதரத்துல அன்பா இருந்தா நீங்க பேசிடுங்க. எப்போ செத்து போவோம் நமக்கு தெரியாது. செத்து போயிட்டு வந்து ஆய்ந்து நிற்காதீங்க. அப்போ நல்லவோ பெரியவோ அது இதெல்லாம் அப்பெல்லாம் பேசாதீங்க. ரொம்ப அன்பா இருந்தவங்க இன்பம் வாழும் போது அன்பா இருந்தையா
வாழும்போது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் chapter 4 verse 9. இன்னும் 2-3 வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஆமென். தேவனை அறியாத அஞ்ஞானிகள் போல் மோக இச்சைப்படாமலும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதர சிநேகத்தை இதை ஒற்று வாசிங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப இந்த வேதம் இதெல்லாம் யார் போதிக்கிறாரு? யார் போதிக்கிறாரு? கர்த்தர் போதிக்கிறார். நீ அன்பா இருக்கணும், மற்றவங்களுக்கு அன்பா இருக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களை உபசரிக்கணும். அன்புன்னு வந்துச்சுன்னா எல்லாம் வந்துடும் அதுக்குள்ள. அவன்கிட்ட பொறாமை இருக்காது. அதான் நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல எடுத்துங்க வாசிங்க. அன்பு குறித்து கர்த்தர் பவுல் எழுதுகிறான். அன்பு, நீடிய சாந்தம். ஒன்று எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாம் இருமா, எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லாங்குவேஜ் வாதி படிங்க இல்லையா? நீ கூட ரெடியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொரிந்தியர். கொரிந்தியனுக்கு தெலுங்குலனா கொரிந்தியன் லூவா? லூ போட்டா எல்லாம் வந்துச்சு தெலுங்குல. கொரிந்தியர் லூ. கொரிந்தியர் என்ன லூ? அதுதான் சின்ன காலேஜ் படிக்கும் போதெல்லாம் தெலுங்கு பேசினா சோர்லோ வாட்டலோ லூ போட்டா தெலுங்கு வந்தாச்சு. இப்போ முதல்ல ஆந்திராக்கே முதல் இடம் கொடுப்போம் இல்லையா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரமா 4வது வசனத்தை வாசிங்கம்மா. 4 வாசிங்க. அடுத்தது ஆங்கிலத்துல, அதுக்கு அடுத்தது தமிழ்ல, அதுக்கு அடுத்தது லூர்தமா, இது வேளாங்கண்ணியம்மா, கன்னடால. 4 லாங்குவேஜ் வாசிங்க. அன்பை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பு இருந்தா அவன் கேரக்டர் எப்படி இருக்கும் பாத்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இப்போ இல்லையா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பு இருந்தா அவன் எதை பத்தி கவலைப்பட மாட்டான். யார் எப்படி வாழ்ந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். யார் என்ன சொன்னாலும் அவன் கவலைப்பட மாட்டான். நமக்குள்ள அன்பு இல்லாதனால்தான் திடீர்னு நம்ம கோவப்பட்டுறோம், திருமலை எச்சல் வருது, பொறாமை வருது. ஆனா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறான் பாருங்க. முதல்ல தெலுங்குல வாசிக்குமா. ప్రేమ దీర్ఘకాలము సహించును, దయ చూపించును, ప్రేమ మత్సరపడదు, ప్రేమ డంబముగా ప్రవర్తింపదు, అది ఉప్పొంగదు, అమర్యాదగా నడవదు. 7 மட்டும் படிச்சீங்களா? 4 అమర్యాదగా నడవదు, స్వపర ప్రయోజనము విచారించుకొనదు, త్వరగా కోపపడదు, అపకారము మనస్సులో ఉంచుకొనదు, దుర్నీత విషయమైన సంతోషపడగా సత్యమందు సంతోషించును, అన్నింటికి తాలుకొనును, అన్నింటినీ నమ్మును, అన్నింటినీ నిరీక్షించును. ఆమేన్. కన్నడ వాసింగ. 1 Corinthians chapter 13 verse 4, 5, 6, 7. 4 to 7. ಪ್ರೀತಿ ಬಹು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳದ್ದು, ಪ್ರೀತಿ ದಯೆ ತೋರಿಸುವುದು, ಪ್ರೀತಿಯು ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದೂ ಇಲ್ಲ, ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದೂ ಇಲ್ಲ, ಮರ್ಯಾದೆಗೆಟ್ಟು ನಡೆಯುವುದೂ ಇಲ್ಲ, ಪ್ರಯೋಜನವನ್ನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ, ಸಿಟ್ಟುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅಪಕಾರವನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅನ್ಯಾಯವನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷಪಡದೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಜಯವಾಗುವಲ್ಲಿ ಸಂತೋಷಪಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ವಾಸಿಂಗ 7 to 4. 4 to 7. ಜೋರ ವಾಸಿಂಗ. Love is patient and kind. Love does not envy or boast. It is not arrogant or rude. It does not insist on its way. It is not irritable or resentful. It does not rejoice at wrongdoing, but rejoice with the truth. Love bears all things, believes all things, hopes all things, endures all things. ஆமென். தமிழ் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமார்ப்பாய் இராது.
செய்யாது தற்பொழுவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தை தாங்கும் சகலத்தை விசுவாசிக்கும் சகலத்தை நம்பும் சகிக்கும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். இது இந்த அன்பு நமக்குள்ள இருந்தா ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீடிய சாந்தமா நாம் இருப்போம். எங்க இருக்கிறோம் இல்லையா? இருக்கதான் முயற்சி பண்றோம். டக்குன்னு என்னோ வந்துருது. என்ன சொல்றாரு? அன்பு. அன்பு யார் ஒருத்தன் தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள இருக்கிறது. யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. அவன் கவலையே பட மாட்டான். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை தெரியும் இல்லையா? அது பத்தி எங்களுக்கு தெரியும் இல்லையா? பொறாமை என்ன தெரியுமா? என்ன பொறாமைனா? ஒருத்தர் மேல பொறாமை அது வேற போட்டு கொடுக்குறது. அது இது பொறாமை. போறாம்பார் என்ன மாதிரி போறாம்பார், ஏன்னா காலில் போறாம்பார் இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருந்தா இப்பேற்பட்ட கேரக்டர் நமக்குள்ள இருக்கும். என்னது? அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது. அன்புக்கு பொறாமையில் அன்பு தன்னை அதுவே பெருமையா பேசணுங்க, அதுவே பெருமையா பேசணும், அதுவே பெருமையா பேசணும் இல்லையா? பாத்துக்கிறீங்க இல்லையா? எங்கன்னா வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த குடும்ப கதை அது பேசுறதுக்கே சரியா இருக்கும். ஏதோ ஜபத்துக்கு போனா பிரேயருக்கு போனா அது பெருமையே பேசுனுக்கு எங்க போறது? ஆனா கோயிலுக்கு மாத்திரம் தவறுது இல்லை, எல்லாம் வந்துடும். ஆனா பெருமை அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். என்ன சொல்றாரு? தேவனுக்குள்ள அன்பா இருக்கிறவன் அவனுக்கு தன்னை புகழாது, இருமாப்பிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பா இருக்கிறவன் மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வரமாட்டான், ஓட மாட்டான். ஆமே. நம்ம தீங்கு செய்ய போறோமா? யாருக்குன்னா ஆமேப்பா நான்ப்பா இல்லைன்ட்டாங்கப்பா. சரி, ஓகே, ஆண்டவர் பார்த்துக்கிறார். அடுத்தது என்ன வசனமா? 6வது வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகிக்கும். அன்பு. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அதுல 5 அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3 வச்சுக்கிறார். இந்த 3 காரணம். விசுவாசம் யார் மேல? தேவன் மேல விசுவாசம். நம்பிக்கை யார் மேல? அன்பு யார் மேல? இந்த 3 குறித்து கர்த்தர் பேசுறார். என்ன சொல்றார் பவுல்? என்ன எழுதுறாருன்னா, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றிலே நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பு பெரியது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீ தேவனை விசுவாசிக்கலாம், தேவனை நம்பலாம், தேவனை ஆராதிக்கலாம், சத்தியத்தை கேட்கலாம். ஆனா உனக்குள்ள அன்பு இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. ஆமே. நீ அன்பா இருக்கணும். ஆமே. சர்ச்சு முடிச்சு எங்க போனோம்? உனக்கு யாரெல்லாம் வீட்டுக்கு தான்ப்பா போறீங்க. போற வழியில யாராவது உங்கள்கிட்ட அன்பா இல்லாத பேச போய் கட்டி முடிச்சு அங்கேயே மதியானம் சாப்பிட்டு சாயந்தரம் போங்க. இன்னில ஒரு புது அன்பை கொண்டு வாங்க, உறவை கொண்டு வாங்க. பணம் இங்க இருக்க நாளைக்கு என்ன சொல்றாரு? நீ தேவன் மேல என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற கரெக்ட், என் மேல விசுவாசம் வச்சுருக்கிற கரெக்ட், என் மேல அன்பு வச்சிருக்கிற கரெக்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3ல ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா அது பெருசு தானே, எது செய்தாலும் உன் மேல விசுவாசம் வைக்கிறேன் அது பெருசு தானே. இல்ல 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 இல்ல, என் மேல நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும், என் மேல விசுவாசம் வைக்கிறத காட்டிலும் நீ மற்ற இடத்துல அன்பா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரியதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அன்பு இருந்து இல்லாம ஆமே என்னதான் நீ உபசரிச்சாலும் ஆண்டு எடுத்துக்கோ. ஏன்னா கர்த்தர் அன்பா இருக்கிறார். நீ நாம ஆராதிக்கிற தேவன் அன்பு உள்ளவர்.
அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் ஒருவர் அன்பாய் நேசிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 28. வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மையும் ஏதுவான காரியங்களை நான் அவர் வாழ்க்கையில் செய்வேன். ஆமென். ஆமென். நம்முடைய தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட இருந்தா, ஆமென், நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் சொல்றார், அன்பு சகல பாவங்களை மூடும். அது சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். Proverbs chapter 10 verse 12. அன்பு சகல பாவங்களை மூடும். First Peter chapter 4 verse 8. அன்பு திரளான பாவங்களை மூடும். என்ன சொல்றாரு Proverbsல chapter 10 verse 12, அன்பு சகல பாவங்களை மூடும் அப்படின்றார். சிங்குலரா பேசுறார். ஆனா இங்க 1 Peter chapter 4 verse 8 சொல்றாரு, அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவனுக்கு விரோதமா செய்திருந்து நீ மற்றவர்களை நேசிப்பீர் என்று சொன்னா, மற்றவர்களை அன்பு கூறுவீர் என்று சொன்னா உன் பாவங்கள் கழுவப்படும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். 1 John chapter 4. 1 John chapter 4 7வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் இது நான் கடைசியா முடிச்சிடறேம்மா. எப்படி இருக்குமா? ஒருவர்கிட்ட எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும். அன்பா இருக்கணும். இதுக்கு நான் முடிக்க போறேன், செய்தியை நான் முடிக்க போறேன். கடைசி ஆண்டு நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை 1 யோவான்ல 1 John chapter 4 verse 7 வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஒருவர் அன்பா இருங்கன்னு கர்த்தர் சொல்றார். அடுத்தது, ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்மளுக்கு அந்த அன்பு இருந்தா, ஆமென், அல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் யார் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள். அதுல 8வது வசனத்தை வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அடிக்கடி சொன்ன தேவன் அன்பாய் இருந்தார். இங்கதான் சொல்லுது, அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 21வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவிக்குரிய கனிகளை குறித்து பேசுகிறார். 9 கனிகளை குறித்து பேசுகிறார். அந்த 9 கனிகளிலே முதல் கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அன்பு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ஆவியின் கனியோ அன்பு. முதல்ல எத்த சொல்றாரு? 9 கனிகள் ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ், கனிகள், நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியங்கள். ஆமென். என்ன சொல்றாரு? முதல்ல 9 கனிகளை குறித்து பவுல் எழுதுகிறார். வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை என்று வேதத்துல நாம் பார்த்தோம்.
ஆமென். மறுபடியும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு. ஒன்று என்ன இருக்கணும்? அன்பு. அன்பு. முதல்ல எதை பத்தி பேசுறாரு? அன்பு. அன்பு பத்தி பேசுறாரு. முதல்ல நம்ம வாழ்க்கையில இந்த கனியெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? அன்பு. ஜோரா சொல்லுங்கம்மா, அன்பு ஜோரா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்களேன். அன்பு. அன்பு. லவ்னா லவ் சொல்லுங்க. அதே இது மாதிரி சிரிச்சுன்னு சொல்றீங்க. லவ்னா நிறைய பேர் சிரிக்கிறாங்க. நான் உன்னை நேசிக்கிறேன்னா எவனும் ஒன்றும் சிரிக்கவே மாட்டான். நான் உன்னை லவ் பண்றேன்னா எல்லாம் சிரிப்பாங்க. அந்த லவ்க்கு அன்புக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இல்லையா? நீங்க சங்கீதா பார்த்து அன்பாக்குறேன்னா பெசாத்தா இருக்கும். சங்கீதா ஐ லவ் யூனா பார்த்தா எல்லாம் பலம் தெரியும். அதே தான் லாங்குவேஜ். என்ன வித்தியாசம் இருக்குதா? அன்பு லவ். என்ன பண்ணது? லவ் அந்த மாதிரி போய் போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தா நம் பாவங்கள் மூடப்படும். அப்படி சீஷர்களா நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 9 கனி கிறிஸ்துடைய வாழ்க்கையில, விசுவாசுடைய வாழ்க்கையில, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்க்கிற முதல் எதிர்பார்ப்பு இந்த அன்பு இருந்தாதான். இல்லைங்களா? வாசிங்க, என்ன பாருங்க, அன்பு இருந்தாதான் வாசிங்க. இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தாதான் என்னென்ன காரியத்தை செய்ய முடியும்? வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு. அன்பு. சந்தோஷம். அன்பு இருந்தாதான் மற்றவர்கள் நம்ம சந்தோஷமா பேச முடியும் இல்லையா? அன்பு இல்லாத போய் நம்ம சந்தோஷமா பேச முடியுமா? பேச முடியுமா? அவங்க மேல பார்த்து பேசுவாங்க, நீ கீழே பார்த்து பேசுவ. ஆனா சந்தோஷமா இருந்தா நேருக்கு நேர் பேசுவோம். ஏன்னா நம்முடைய தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தா மற்ற இடத்துல எப்படி பேசுவோம்? சந்தோஷமா பேசுவோம். வாசிங்க. அப்படியே சமாதானம். சமாதானம். நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. தயவு. தயவு. நற்குணம். நல்ல குணம். விசுவாசம். விசுவாசம். சாந்தம். சாந்தம். இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. நம்ம கிட்ட அன்பு இருந்தா இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குமா இருக்காதா? ஆமா. இந்த 9 கனிகள்ல முதல் கனி அன்பு. இந்த முதல் கனி தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தா நாம் மற்ற இடத்துல சந்தோஷமா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவன் அன்பா இருக்கிறார். இருக்கிறார். இப்போ இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நாம் எப்படி நேசிக்கிறோமோ மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணுமா? அன்பாய் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு போய் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிங்க. எங்க குடும்பமா போங்க. ஃப்ரீயா இருந்தா போய் எல்லாத்தையும் பேசி சமாதானம் பண்ணிட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வாரம் எல்லாரும் சபைக்குள்ள கொண்டு வாங்க. ஆமென். நம் தேவன் அன்புள்ளவர் இல்லையா? நம்ம கடைசியா ஒரு வருஷத்தை வாசித்தான். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 16வது கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இப்பொழுது விசுவாசம். விசுவாசம். நம்பிக்கை. அன்பு. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம். முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாரு, பவுல் எழுதுறான் பாரு, நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அடுத்த வசனம். நான் தீர்க்க வரத்தை உடையவனாய் இருந்தேன். நான் பாருங்க, கடைசியா பாருங்க, என்ன வரங்கள் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் உன் வாழ்க்கையில அன்பு இல்லைன்னா எல்லாம் வேணுன்ற. நீ பேய் ஓட்டு, பிசாசி ஓட்டு, ஆனா கணவன் மத்தியில, மனைவி மத்தியில, குடும்பத்தின் மத்தியில நீ அன்பா இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்ன்றார் கர்த்தர். ஏன்னா இயேசு நாம சொன்ன எல்லாம் ஓடும். என் பேர் சொன்னா ஓடுமா? என் பேர் சொன்னா என் மனைவி தான் ஓடும், அவன் பேர் சொன்னா நான் ஓடுவேன். ஆனா இயேசு பேரை சொன்னா பேய்கள் கரெக்ட் கைகளை தட்டுமா, பேய்கள் ஓடும் இல்லையா? எவ்வளவு அழகா கொடுக்குறாரு பாருங்க கடைசி வசனத்தை பவுல். ஆமென். அந்த ஆண்டவர் அறியாதவன், ஆண்டவர் எதிர்த்து நின்றவன். ஆமென். ஆண்டவர் அவனை கொண்டு எவ்வளவு அருமையா ஆண்டவர் என்ன டீச் பண்றாரு பாருங்க. யார் ஒருத்தன் கிறிஸ்துவுக்கு எதிரியா நிக்கிறானோ அவனை ஒன்னும் பண்ணாதீங்க. ஆண்டவரே பவுல் தொட்ட மாதிரி அவனை தொடு, ஆண்டவர் தொட்டுறாரு. ஆமென். அவனோட வாக்குவாதம் தான் பண்ணாதீங்க.
ஆண்டவரே பவுலே தொட்டே ஆண்டவரே, கிறிஸ்துவ ஜனங்களை அடிச்சவன், நொறுக்கினவன், சிறையில போட்டவன், கொலை செய்தவன், இயேசு நாமத்தை சொன்னவன் அடி அவனுக்கு. அப்பேற்பட்ட மனுஷனே நீ தொட்டனா இவெல்லாம் யாரு? ஒண்ணுமே இல்லை. அதனால அவங்ககிட்ட நான் வாக்குவாதம்லாம் பண்ணுங்காதீங்க. எப்போதும் கிறிஸ்துடைய வாழ்க்கையில நம்ம சில காரியத்தை சில ஆர்குமெண்ட்லாம் போயிடக்கூடாது. ஆமே, உங்க சபையில் கூட அநேக பாஸ்டர்லாம் வருவாங்க, நாங்கள் பேசினே இருப்போம். ஏதோ பேர் எல்லாம் வயதுதான். எப்போ டிஸ்கஸ் பண்றோமோ டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்போ ஆர்குமெண்ட் நடக்குதோ போயிட்டு வா பாஸ்டர் அனுப்பிடுவேன். ஆமே, அல்லேலூயா. கடைசியா அந்த வசனத்தை நான் சொல்லி மறுபடியும் முடிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். இருந்தாதான் கணவன் மத்தியில் எப்படி இருப்பீங்க, நீங்க மனைவி மத்தியில் எப்படி இருப்பீங்க? கோபம் வந்தா எப்படி இருக்கும்? பொறுமை இருக்கும், தாழ்மை இருக்கும். ஏன்னா உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அன்பு இருக்கிறது. நான் மனுஷன் பாஷைகளை, தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்குள் இராவிட்டால் சத்தம் இடுகிற வெங்கல போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகள் பேர்க்கத்தக்கதாய் சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். எல்லா கிஃப்டும் இருக்கு உனக்கு. உன் மனைவி நேசிக்காம போயிட்டு என்ன பிரயோஜனம்? உன் பிள்ளைகளை நேசிக்காம போயிட்டா என்ன பிரயோஜனம்? உன் குடும்பத்தை நேசிக்காம போயிட்டா என்ன பிரயோஜனம்? நிறைய ஊழியக்காரங்க, நிறைய வரங்கள் இருக்குது, நிறைய கிஃப்ட் இருக்குது. ஆனா அவங்க குடும்பத்தையும் நேசிக்க மாட்டாங்க, சகோதர சகோதரியை நேசிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை நேசிக்க மாட்டாங்க. அப்ப ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? ஆமென், அல்லேலூயா. அன்பு எனக்கு இராவிட்டால், பவுல் சொல்றான், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், இது ஒன்று கூட சொல்றாரு பாருங்க. இது கூட எவ்வளவு அழகா வருது பாருங்க. அன்பு குறித்து பேசுறாரு. நீ என்னதான் தீர்க்கதரிசி இருந்தாலும் சரி, நீ என்னதான் அற்புத அடையாளம் செய்தாலும் சரி, நீ என்னதான் பண்ணாலும் சரி, நீ உன்னிடத்தை என்னுடைய அன்பு மற்ற இல்லாம போனா எல்லாம் வீண் என்றார் கர்த்தர். இன்னொரு என்ன சொல்றாரு பாரு, 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்திகரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? 4வது வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லது. 8வது வசனத்தை வாசிங்க. சகலத்தையும் தாங்கும். 8 அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவினாலும் ஒழிந்து போகும். அன்பு ஒரு நாளும் அழியாது. ஆமென். மறுத்த பிறகு சில பேர் சொல்லுவாங்க, என்ன அன்பா நேசிச்சாங்க, இவங்களுக்கு போய் போய்பட்டோம் மரணமா சொல்றாங்க இல்லையா? ஆமென், சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் சபைக்கு வரலையா, லவ் பண்ணுங்க. உன் அன்புனாலே எங்க வந்துடுவாங்க? சபைக்கு. அதுதான் ரொம்ப ஒண்ணு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க பின்னாடி, ஆண்டவர் பின்னாடி வந்தது காரணம் என்ன? அன்பா நேசித்தார் கர்த்தர். அன்பாய் பழகினார், அன்பாய் பேசினார். ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ என் நாமம். நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று நாம் மற்றவர்கள் அறிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். ஆமென். அவ்வளவுதான். வேத வாசித்தாலும் ஜெபித்தாலும் அந்நிய பாஷை பேசினாலும், ஆமென், உமக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லைன்னா நீ வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவருக்கொருவரை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். 10 கட்டளையில முக்கியமான கட்டளை, எல்லாம் முக்கியமான கட்டளை தான். என்னை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு, முழு சரீரத்தோடு நாம் தேவனையே ஆராதிக்க வேண்டும். ஆமென். வேற யாரும் இல்லை. முழு உள்ளத்தோடு, முழு ஆனத்தோடு, முழு பலத்தோடு நாம் தேவனை நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். ஆமென். அடுத்தது என்ன? எங்க அது எடுங்க, எங்க? மார்க் 12ஆம் அதிகாரம். மார்க் 12ஆம் அதிகாரத்தை நான் முடிச்சிடுறேன், அதை வாசிங்க. மார்க் 12 28 31 வாசி முடிக்க. Mark chapter 12 verse 28 to
28 to 31 வாசி. வேதபாதகரில் ஒருவன் வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னீர் என்று நன்றாய் உத்தரவு சொன்னீர் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் அந்த 10 கற்பனைகளில் எது முக்கியமான கற்பனை? பிரதான கற்பனை எதுவென்று கேட்டார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், நம்மளுக்கு சொல்றாரு, நம்ம யார் சொல்றாரு இந்த வசனத்தை? நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிரதான கட்டளை எது தெரியுமா? உங்க தேவனை ஆராதிக்க வேண்டும். சொல்லுங்க, வாசித்துங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். கையில உற்சாகமா, அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். தாயின் கருவில உருவாக்கின தேவன் அவர் ஒருவரே தேவன். இந்நாள் வரையும் வழி நடத்துகிற தேவன் அவர் ஒருவரே தேவன். அவரை தான் நம்ம ஆராதிக்கணும். அடுத்தது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவன் மேல அன்பு கூறுவாயாக. இப்ப எவ்வளவு பேர் அன்பு கூறுறாங்கன்னு அடுத்த வாரம் நான் பாக்குறேன். யார் ரொம்ப அதிகமா அன்பு கூறுறாங்களோ எவ்வளவு சீக்கிரம் வர்றாங்க சபைக்கு ஆராதனை. அடுத்தது வருஷம் இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனை இதுக்கு யூக்கலா இருக்கிற இரண்டாவது கற்பனை. ஆமென். கற்பனை வாசிங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, தன்னைத்தானே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். இவைகளின் பெரிதான கற்பனை. இதுதான் ரொம்ப பிளஸ். வேற ஒண்ணுமே இல்லை. அன்பு வாழ்க்கையில் இருந்தா பொறாமை இருக்காது, எச்சல் இருக்காது, இச்சை இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் கலாத்தியர் 5:22 கரெக்டா சொல்லிட்டார். ஆமென். ஆனா அது முக்கியமானது அன்பு. அன்பு இருந்தாதான் அது கீழே பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆமென். ஒரு காலம் நம்ம அன்பு இல்லாதவர்களா இருந்திருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனா இந்த நாளில கர்த்தர் எல்லா இடத்துலையும் நீங்கள் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, அப்பா கொடுத்த ஒவ்வொரு உள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ அன்பா இருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசித்தோம். கர்த்தா, அன்பு மிக பெரியது என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தா, நாங்கள் அன்பாய் இந்த உலகத்துல எல்லா ஜனங்கள் மத்தியில வாழ பரிசுத்த ஆவியானவர் நாள் முதல் கொண்டு எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போகிறமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.